சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் சென்னை கிளைகள். For appointment, call T Nagar branch 9940533500, நுங்கம்பாக்கம் branch 9788827500. உங்களை சுற்றி என்ன நடக்கிறது? உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமா? 24/7 தொடர் நேரலை. உள்ளூர் முதல் உலக அரசியல் வரை முக்கிய அரசியல் தலைவர்களுடன் அனல் பறக்கும் நேர்காணல்கள், விறுவிறுப்பான விவாதங்கள், ஆழமான அரசியல் பார்வைகள். யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அரட்டை, டெலிகிராம், வாட்ஸ்அப் என எங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் சாணக்கியா. எஸ் சார். அதே நேரத்தில் பார்க்குறோம், இந்த சிஜேபியுடைய ப்ராட்டஸ்ட்டுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களாகட்டும், இல்லை ராகுல் காந்தி அவர்களாகட்டும் வரிசையாக வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனால் நம்ம பார்க்குறோம், அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிற இல்லை முன்னாடி ஆண்ட மாநிலங்களிலேயே, ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாபில் இப்போ ரீசெண்டாக ஃபார்மசி ஆஃபீஸர் எக்ஸாமில் வந்து ஹைடெக்காக ஒரு முறையீடு நடந்திருக்குன்னு பார்க்குறோம். ராஜஸ்தானில் முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி, இப்போ பிஜேபி ஆட்சி, முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்போ இங்கே டெட்டு மாதிரி அங்கே ரீட்டுங்கிற தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு, அதில் வந்து முறையீடு பேப்பர் லீக் ஆனதை பார்க்குறோம். அவங்களா ஆண்ட மாநிலங்களே அப்படி இருக்கும்போது இது ஒரு இரட்டை நிலைப்பாட தெரியலையா? ஒரே ஒரு டேட்டா தான், சிம்பிள் டேட்டா. லாஸ்ட் 12 வருஷமா மோடி கவர்மெண்ட் நாட்டில் ஆண்டுட்டு இருக்கு. இந்த 12 வருஷத்துல மொத்தம் 152 பேப்பர் லீக்ஸ் நடந்திருக்கு. இதுல 19 பேப்பர் லீக் வெறும் 2018 இருந்து 2023 வரையிலான காங்கிரஸ் கட்சியின் ராஜஸ்தான் மாநில ஆட்சியில அசோக் கெலோட் சிஎம் ஆக இருக்கும் போது நடந்தது. வெறும் 19. இது தவிர நீங்க வந்து தமிழ்நாடு, கர்நாடகால சித்தராமையா, இங்க வந்து பினராயி விஜயன், இது மாதிரி ஒரு ஸ்டேட்ல பிஜேபி ஸ்டேட்ஸ்ல நடந்திருக்கிறத பாக்குறோம். இதுல நான் திருமதி பிரியங்கா காந்தி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க சொன்னது போல அதை தான் நம்ம வந்து பண்ணோம். அவங்களுடைய ஓன் ஸ்டேட்மெண்ட் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேப்பர் லீக்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் வித் ராஜஸ்தான் கவர்மெண்ட். தோ அசோக் கெலோட் உட்காந்துருக்காரு, அவராலேயே முடியல. யாரு? ராஜஸ்தானுடைய அன்றைய காங்கிரஸ் அவராலையும் தடுக்க முடியல, நான் இல்ல யாராலையும் முடியாது. இது ஒரு தேசிய பிரச்சனை, நாடு முழுக்க சேர்ந்துதான் நிப்பாட்டணும். இதை வந்து ரிலீஸ் பண்றவங்க இது, இவங்க பண்றது இது, அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் தடுக்கணும். இது ஒரு கட்சியால் முடியாது அப்படின்ட்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவங்களோட 5 வருஷ ஆட்சிக்கு பிறகு பிரியங்கா காந்தி அசோக் கெலோட்டுக்கு ஆதரவாக கேட்ட வார்த்தைகள், பிரச்சார முழக்கங்கள். என்ன விஷயம்? இன்னைக்கு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் உடைய கூட்டணி அரசு நடக்கக்கூடிய ஜார்க்கண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய தேர்வு, 14வது ஆண்டு தேர்வு, இந்த தேர்வுல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு ராஞ்சியில போராட்டம் பிடித்திருக்கு. போராட்டத்துல ஒன் ஆஃப் த பிளேயரா பிஜேபி போராட்டம் செய்கிறது. பிஜேபி அவங்களோட டர்ன். நாங்களும் சில மாநிலத்தில் எதிர்கட்சியா இருக்கோங்க, நாங்க எதிர்கட்சியா இருக்கிற மாநிலத்துல நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்றத பாக்குறோம். So paper leak is a national issue. As said by Priyanka Gandhi, we all accept. நம்ம எல்லாரும் ஏத்துக்கிறோம், அக்செப்ட் பண்றோம். அது வந்து ஒரிஜினலான நேஷனல் இஷ்யூ. இதுக்கு வந்து சிம்பிள் இன்னொரு விஷயம். ஸ்வாதி மல்லிவால் இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறாங்க. பஞ்சாப்ல ஃபார்மசி ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ல, அரசு நடத்தக்கூடிய ஃபார்மசி ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம்ல முறைகேடு, ப்ளூடூத் யூஸ் பண்ணிருக்காங்க. பென் கேமரா யூஸ் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை கேட்டுட்டு ப்ளூடூத்ல கேட்டுட்டு எழுதியிருக்காங்க. சில மாணவர்களிடம் லட்சங்களில் காசு பெற்றுக்கொண்டு அவர்களுடைய ஆன்சர் ஷீட் மட்டும் தனியாக திருத்தப்பட்டு அதிக அளவிலான மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள் மட்டும் இது பண்ணிருக்காங்க. இட்ஸ் a டோட்டல் ஸ்கேம், நாட் ஜஸ்ட் a பேப்பர் லீக். அது ஒரு முற்றிலுமான ஊழல், ஒரு பணம் வாங்கிட்டு நடந்த ஊழல். வேற நீட் நடந்தது என்ன? இது வரைக்கும் சிபிஐ ஃபைல் பண்ணிருக்கு கேஸ், என்டிஏ மேல சிபிஐ ஃபைல் பண்ணிருக்கு. என்டிஏன்றது இது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இட்ஸ் அன் அட்டானமஸ் பாடி. எப்படி தேர்தல் ஆணையமோ, எப்படி ஐஐடியோ ஐஐஎம்ஓ எப்படியோ, யூஜிசி எப்படியோ, அதே போல என்டிஏ அப்படின்றதும் சிபிஎஸ்இ அப்படின்றதும் ஒரு தன்னாட்சி அமைப்பு, மத்திய அரசினுடையது, ஆனா தன்னாட்சி அமைப்பு. அது மேல சிபிஐ ஃபைல் பண்ணிருக்காங்க. 14 பேர் இது வரைக்கும் அரஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 14. இதுல 7 பேர் கிட்ட டீச்சர்ஸ் மட்டும் அப்படின்ற தகவல் இருக்கு. யாரு? கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அடுத்த லேயர் சொல்லக்கூடியவங்கள ஒரு டீச்சர்ஸ் மட்டுமே சிலர்லாம் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. மாஃபியாஸ், இதை காலாகாலமாக செய்யக்கூடிய மாஃபியாஸ் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. இதுல பொறுப்பேத்துக்கிறேன், இது நான் தான் பொறுப்பு, இது நானே, எங்க அரசாங்கம் தான் பொறுப்பு, நான் பொறுப்பேத்துக்கிறேன் அப்படின்னு திரு தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காரு. ஹி ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதெல்லாம் நம்ம எந்த இதுவுமே இல்லை. அவர் வந்து இதெல்லாம் இது முதல் டைமும் கிடையாது. 2024 நடந்திருக்கு. 25ல கரெக்டா பண்ணீங்களா, 26ல 2வது அட்டெம்ப்ட் கரெக்டா பண்ணீங்களா, அப்பயே முதல் அட்டெம்ப்ட் பண்ணல. அதாவது மோடி அவர்கள் தலையிட்டு மோடி அவர்களுடைய மேற்பார்வையில தேர்வு நடந்தா பெர்ஃபெக்டா இருக்கும். தர்மேந்திர பிரதான் இருந்தா முடியாது அப்படின்னா தர்மேந்திர பிரதான் கண்டிப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்ல.
கண்டிப்பா எடுக்கணும். ஹீ ஷுட் ரிசைன்னா ஆமா, நான் அவர் சொல்ல மாட்டேன். அவர் ரிசைன் பண்ணக்கூடாது. பிரைம் மினிஸ்டர் ஷுட் ரிலீவ் ஹிம். ஹீ ஷுட் கிக் அவுட் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அவர் தான் அவர் ரிலீவ் பண்ணிடணும். கேபினெட்ல இருந்து ஹீ ஷுட் பி சாக்ட் அப்படின்னா ஆமா. கேபினெட் ஷஃபிள் நடக்க வேண்டியது இந்த சிஜேபி புண்ணியத்துல நடக்கல. இதுதான் கான்டெக்ட். இதுல எதிர்க்கட்சிகளோட இரட்டை வேடம். பஞ்சாப்ல வாய் திறக்க மாட்டோம். சோனம் வங்சுக் நாட்டிற்கு கல்வி அமைச்சர் ஆகணுமாமா. ஆனா இவங்க மாநிலத்துல ஒரு தேர்வு நடந்தா, அதுல முறைகேடு நடந்தா இவர் பேச மாட்டாரு திரு அரவிந்த் கெஜ்ரிவால். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்துல ஜார்க்கண்ட்ல பேப்பர் லீக் நடந்திருக்கு. அதற்கு திரு ராகுல் காந்தி பேசவே மாட்டாரு. நம்ம இவரை பத்தி, நம்ம ஹேமந்த் சோரன் பத்தி வாயவே திறக்க மாட்டாரு. இருந்தா இன்னொரு ராஜ்யசபா சீட்டும் போயிடும். அமைதியா இருப்பாரு. தன்னோட அமைச்சர்களும் அமைதியா இருப்பாங்க. இங்க பார்த்தோம் தமிழ்நாட்டுல எத்தனை நடந்திருக்குன்றத பார்க்கிறோம். உங்களுக்கு தமிழ்நாட்டுல வைஸ் சான்சலர் வீட்டுல இருந்தெல்லாம் என்னெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கிறோம். டோட்டல் லிங்கே எங்க போய் நின்னுது அப்படின்றத பார்க்கிறோம். கேரளால, கர்நாடகால ஒவ்வொரு ஊர்லயும் நடந்திருக்கிறது. மகாராஷ்டிரால காங்கிரஸ் என்சிபி கவர்மெண்ட் நடந்தப்போ நடந்திருக்கிறது. யூபியில சமாஜ்வாதி பார்ட்டி. இங்கதான் மேட்ரே. இங்கதான் என் தலைமை. இந்த நாட்டுல பிரச்சனை, 2 பிரச்சனை. இந்த நாட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் 2 கட்சியை பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த ஹிஸ்டரி கண்டுபிடிச்சோம். ஒன்னு ஆர்ஜேடி, லல்லு பிரசாத் யாதவ், அவர் பாக்கோடே தான் பேசுவாரு. இன்னொருத்தர் நம்ம சமாஜ்வாதி, சைக்கிள்ல வருவாங்க. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, கூண்டா ராஜ் நடத்துவாங்க. இந்த 2 கட்சியை பார்த்தோம்னா இந்தியா நடந்த ஒட்டுமொத்த அக்கிரமத்திற்கும் அவங்க ஒரு பெஸ்ட் லைப்ரரியன். பாஸ், எங்களோட ஹிஸ்டரி தான், எங்க புக் எடுத்து எங்க எஸ்டிடி வரலாறு பாத்தீங்கன்னா மொத்தமும் தெரிஞ்சுன்ற மாதிரி இருப்பாங்க. யூபியில 1992ல பிஜேபி கவர்மெண்ட் இருந்த போது, கல்யாண் சிங் அவருடைய கவர்மெண்ட் நினைக்கிறேன். ஆமா, அந்த டைம் தான். அந்த டைம்ல பிஜேபி 90ஸ்ல தான். அப்போ பேப்பர் லீக்கு எதிராக சட்டம் கொண்டு வருகிறார்கள். அதற்கு பிறகு அவர் இவர் வாக்குறுதி கொடுக்கிறாரு, கோவில்லாம் அல்லங்க, பேப்பர் லீக்ல என்னங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இது பண்றாரு. தேர்தல் முடிகிறது. ஒட்டுமொத்த இளைஞர்கள்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த யாதவ் குரூப்ஸ் இவங்கெல்லாம் டோட்டலா இவங்க சமாஜ்வாதி குரூப்ஸ் ஃபுல்லா ஓட்டு போடுறாங்க. ஜெயிச்சிடுறாரு. ஆட்சிக்கு மாத்தி விடுறாரு. அதுக்கப்புறமா பிஜேபி திருப்பி சட்டத்தை கொண்டு வர பாக்குது, முடியல. அப்புறமா பார்லிமெண்ட்ல பின் நாட்களில் பேசுகிறார். அவர் மத்தியில வந்ததுக்கு அப்புறம் மாயாவதி எல்லாம் இவங்களா இருக்கும் போது நினைக்கிறேன். அப்போ டோட்டல் அப்படியே மாத்தி பேசுறாரு. இதெல்லாம் பேப்பர் லீக் எல்லாம் தேவையே இல்லை, இதுவே பண்ணவே தேவையில்லை, பேப்பர் லீக்கு எதிராக எதுக்கு சட்டம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொண்டு வராங்க. இவங்க அகிலேஷ் யாதவ் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பேப்பர் லீக்கு எதிராக பிஜேபி அரசு கொண்டு வந்த இதை மொத்தமா ஸ்கிராப்பே பண்றாங்க அப்படின்றத பார்க்கிறோம். இதுதான் இவங்க வரலாறு, சமாஜ்வாதியோட வரலாறு. பேப்பர் லீக்கு எதிராக பிஜேபி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அதை மொத்தமா ஸ்கிராப் பண்ற இடத்துலதான் சமாஜ்வாதி இருந்திருக்கு அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கு அபர்ணா யாதவ் போய் டிம்பிள் யாதவ் போய் அவ்வளவு இடத்துல பேசிட்டு இருக்காங்க, என்னெல்லாமோ பேசுறாங்க. அங்க போராடக்கூடிய மாணவர்களை கட்டி அணைத்து இது பண்றாங்கன்றத பாக்குறோம். அவங்க அவ்வளவு ஆறுதல் தெரிவிக்கிறாங்கன்றத பாக்குறோம். இதெல்லாம் இவங்களோட உங்க எஸ்டிடினா வரலாறு தானே. நம்ம உங்க வரலாறுலாம் எடுத்தா அவ்வளோ இருக்கு. இன்னைக்கு பார்லிமெண்ட் பிரெமிசஸ்ல ராகுல் காந்தி அவர்களோட அகிலேஷ் யாதவ் அவரும் ப்ரொடெஸ்ட் பண்ணாரு. அதான் ப்ரொடெஸ்ட் பண்ணாரு. கருப்பு சட்டை போட்டுட்டு எதுக்கு கருப்பு சட்டை? உங்க வரலாறு எடுத்தா இன்னும் பெஸ்டா இருக்குமே அப்படின்றதுதான். இதுதான் வரலாறு. இவங்கெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றது இந்த போராட்டத்தினுடைய பெஸ்ட் ஒரு ஒரிஜினல் வெர்ஷனை நீர்த்து போக செய்கிறது. திஸ் கண்ட்ரி நீட்ஸ் அண்ட் பேப்பர் லீக் லெஸ் அப்ரோச் ரிஃபார்ம்ஸ். எல்லாமே ஒரு பேப்பர் லீக் இல்லாம தான் இருக்கணும். 2 டைம்ல எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்க முடியாது. அதுக்கு என்ன சொல்யூஷன்? சிபிடின்னு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனை திரு தர்மேந்திர பிரதான் தேர்வுக்கு பிறகு இப்ப சொல்றாரு. ஏன் தேர்வுக்கு முன்னாடி சொல்லல அப்படின்ற கேள்வியை அவர் தான் அட்ரஸ் பண்ணும். அது ஏன் மோடி அவர்கள் தலையிட்ட உடனே ஒழுங்கா நடக்கக்கூடிய தேர்வு தர்மேந்திர பிரதான் நார்மலா இருக்கும்போது ஏன் பண்ண முடியல? எல்லாத்துக்கும் மோடி தான் வேணுமா? மோடி அவர்கள் தலையிட்டா நடக்கும். மோடி ஃபேஸ காமிச்சு நீங்க ஓட்டு வாங்குவீங்க. நீங்க ஓட்டும் வாங்க மாட்டீங்க. அதுக்கும் அவர் தான் வேணும். உங்களுக்கு அவர் தான் கவர்னன்ஸுக்கும் வேணும். அப்ப ஒட்டுமொத்த 300 சொச்சம் எம்பிக்களும் மோடியாவே இருக்க முடியுமா? தர்மேந்திர பிரதான் அவர்களும் மோடி அளவுக்கு யோசிக்கணும்ல. மோடி அவர்களால் முடியும்னா ஏன் தர்மேந்திர பிரதான் அவர்கள் முடியல? அவர் தான் ஆன்சர் பண்ணணும். இல்ல எஃபிஷியன்ட்டா மற்றவர்களை இறக்கலாமா அப்படின்றத பிஜேபி லீடர்ஷிப் யோசிக்கணும். தர்மேந்திர பிரதான் ஷுட் பி ஆன்சர்ட். அதற்காக இவர்களெல்லாம் புனிதர்கள், இவர்களுடைய காலத்தெல்லாம் இது நடந்ததுன்றதை நம்ம ஏற்றுக்கவே முடியாது. இவர்களுடைய காலத்தில் நடந்ததை இவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர்களும் மீள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எஸ் சார். நம்ம பார்க்குறோம், ஒரு சாதாரண உண்ணாவிரதம்னு ஆரம்பித்த அந்த ஒரு ப்ராட்டஸ்ட் இப்போ எங்கெங்கே இந்த நீங்கள் சொன்ன மாதிரி வாள் எடுத்து வந்ததாக இருக்கட்டும், பெண் பத்திரிகையாளர்களை ஹராஸ் பண்ணதாக இருக்கட்டும், இந்த மாதிரி எங்கெங்கேயோ போய் நிற்கிது. அரசோடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன இருக்கும்? நமக்கு கிடைத்த தகவல் நேற்று இரவு நள்ளிரவு அண்ட் இன்னைக்கு அதிகாலை நேரத்தில் மேதாந்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்த திரு சோனம் வங்சுக் அவரை சந்தித்து மத்திய அமைச்சர்கள் ஜேபி நட்டாவும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல எம்ஓஎஸ் இருக்கக்கூடிய திரு டாக்டர் ஜிதேந்திர சிங் இருவரும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள்.
1 மணி நேரம் அந்த பேச்சு போயிருக்கு. அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்ல இந்த நீட் விஷயத்தை பற்றி முழுமையாக விவாதிப்பதற்கு தயார், எங்களுடைய விஷயங்கள் இதுதான் அப்படின்ற கவர்மெண்டோட ஸ்டாண்டை திரு சோனம் வங்சுக்கிட்ட சொல்லிட்டு அவரோட உடல்நிலை விசாரிச்சுட்டு நீங்க வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் விடணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. இதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு திரு சோனம் வங்சுக் இதுக்கப்புறம் வந்து அவரு கவர்மெண்டோட டாக்ஸ் நடத்த ரெடின்ற மாதிரி அவரும் வந்து இறங்கி வந்திருப்பதாக தகவல் இருக்கு. இங்க வந்து அபிஜித் திப்கே வந்து யாரா இருந்தாலும் பேச்சுவார்த்தை ஜந்தர் மந்தர் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஜந்தர் மந்தர்ன்றது ஒரு ஒலட்டைல் பிளேஸா வந்து நிற்கிறது, ஒரு ஃப்ராஜைல் பிளேஸா வந்து நிற்குது. அந்த இடத்துல செக்யூரிட்டி யாருக்குமே கிடையாது. பெண் பத்திரிகையாளர்கள் எப்படி நடத்தப்பட்டாங்கன்னு பாக்குறோம். டைம்ஸ்னோடைய சீனியர் ரிப்போர்ட்டர் அவருக்கு என்ன கதியாச்சு அப்படின்றத பார்க்கிறோம். உங்களுக்கு பெண் போலீஸார் முன்னாடி எவ்வளோ வல்கரான சீன்ஸ் வந்து சில ப்ரொட்டஸ்டர்ஸ் பெண் போலீஸார் அங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க பெண்களை டீல் பண்ண அவங்க வந்திருக்காங்க. அங்க இருக்கிற மேல் ப்ரொட்டஸ்டர்ஸ் அவங்கள மேல் ப்ரொட்டஸ்டர்ஸே கிடையாது, அவங்களாம் வேற ஏதாவது சொல்லணும். அவங்க வந்து அவங்க முன்னாடி வல்கரான சீன்ஸை ஆக்ஷன்ஸை பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி இவங்ககிட்ட எல்லாம் வந்து அங்க வந்து இதே பண்ண முடியாது. ஏன்னா இது டோட்டலா வந்து அவங்க வந்து மாப் மென்டாலிட்டியில இருக்காங்க. தனியா அவங்க கிட்ட பேசினா வேற, கூட்டமா இருக்கும்போது உங்ககிட்ட பேசினா வேற. அந்த மாப் மென்டாலிட்டி இருக்கும்போது இது பண்ண முடியாது. ஆனா அதை வந்து அவங்க இனிஷியேட் பண்றாங்க. பட் கவர்மெண்ட் இஸ் ரெடி ஃபார் டயலாக். கவர்மெண்ட் வந்து டோன்ட் டிக்டேட் டேர்ம்ஸ், we are ready for dialogue but you cannot dictate terms அப்படின்றது தான் கவர்மெண்டோடைய லைனா இருக்கு. அதாவது நாங்க at the course of time, the course of our own schedule, we are going to change the cabinet. எங்களுடைய நேரத்திற்கு ஏற்ப நாங்க பண்ணதான் போறோம். பார்லிமெண்ட் நடுவில் இது மாத்து அப்படின்னா யார் பதில் சொல்லுவா? தர்மேந்திர பிரதான் should answer this nation. அவர் முதல்ல பார்லிமெண்ட்ல பதில் சொல்லணும். பார்லிமெண்ட்ல இந்த நாட்டிற்கு அவர் பதில் சொல்லணும். நடந்தது என்ன, பொறுப்பேற்றுக்கிட்டேன்னு என்டிடிவில பேசுனீங்கல்ல, பொறுப்பேற்றுக்கிட்டேன்னு பிரஸ் மீட்ல சொன்னீங்கல்ல, பார்லிமெண்ட்ல வந்து ஆன் ரெக்கார்ட் சொல்லணும். திரு தர்மேந்திர பிரதான் அந்த இடத்துல வந்து சொல்லணும். அவர் அது முன்னாடி ரிசைன் பண்ணிட்டு ஈஸியா போக கூட கூடாது. அவர் அங்க வந்து சொல்லிட்டு இந்த ப்ராப்ளத்துக்கு முற்றிலும் தீர்வு கொடுத்துட்டு தான் அவரை ரிலீவே பண்ணணும். அவர் தான் தீர்வும் கொடுக்கணும். இந்த விஷயத்துல அசால்ட்டா இருந்துட்டேன் பாஸ்ன்னா சொல்ல முடியாது. சரி பண்ணணும், தீர்வு கொடுத்துடணும். இதுக்கப்புறம் வரவே கூடாது. அவரோட பேர்ல நடந்தே தீரணும், ஒரு வரலாற்றுல பொறிக்க பண்ணணும். அதுக்கப்புறம் ரிலீவ் பண்ணிக்கோங்க. ஒரு மாசம் கூலிங் ஆஃப் டைம் எடுத்துக்கோங்க, பார்ட்டி ஒர்க்குக்கு போங்க. அது உங்களோட கட்சி, உங்களோட வேலை, அது மேட்டர் இல்லை. ஆனா இதுதான் பண்ணணும். இந்த இடத்துல கவர்மெண்ட் அதை நோக்கி தான் நகர்கிறதோ அப்படின்ற பாயிண்ட் இருக்கு. நகர்ந்தால் நல்லது. டயலாக் வித் ஸ்டூடெண்ட்ஸ் அட் த சேம் டைம் லத்தி சார்ஜ், ஹெவி லத்தி சார்ஜ். என்ன நடக்குதோ, யார் யாரெல்லாம் அத்துமீறி பொது சொத்திற்கும் அரசு சொத்துக்கும் உங்களுக்கு வந்து இந்தியன் லெஜிஸ்லேட்டர்ஸ், அது ராகுல் காந்தியாக இருக்கட்டும், ஓவைசியாக இருக்கட்டும், நரேந்திர மோடியாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, இந்தியாவின் ஒவ்வொரு மக்கள் பிரதிநிதியோட பாதுகாப்பிற்கும் பொறுப்பெடுத்து அவங்க இது பண்ணணும். இந்த இடத்துல அவங்க அதை நோக்கி தான் நகர்கிறார்கள். ஒரு பக்கம் டைலாக், ஒரு பக்கம் யார் எந்த அனார்கிஸ்ட் யார் இருந்தாலும் அவங்க மேல ஆக்ஷன், மறுபக்கத்துல வந்து ரிஃபார்ம்ஸை பண்ணிட்டு இருக்காங்க. சிபிடி கொண்டதுல இருந்து, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல கொண்டதுல இருந்து, அடுத்தடுத்த விஷயங்களை இது உங்களுக்கு வெயிட்டேஜ் கொண்டதுல இருந்து எல்லாத்தையும் நகர்றாங்க. சோனம் வங்சுக் கூட முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்திருக்கு. இதுக்கப்புறம் அவர் இனிஷியேட் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கிறோம். சிஜேபி கூட தனியா பேச்சுவார்த்தை நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருகிறது. திரு ராகுல் காந்தி உள்ள போராட்டத்தில் இறங்கியிருக்காரு. ஸோ ராகுல் காந்தி அவர்களை பார்லிமெண்ட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மத்திய அரசோட நிலைப்பாடு, இன்னைக்கு நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா நாளையில இருந்தே நீட் பத்தின சிறப்பு இது நம்ம விவாதமே நடத்துவோம், பார்லிமெண்ட்ல 2 அவைகளையும் நடத்துவோம், நாங்க கவர்மெண்ட் சைட்ல ரெடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய அப்டேட். என்ன நடக்குதுன்றத பொறுத்து தான் பார்க்கணும். எஸ் சார், உங்களுடைய கருத்துக்கள் ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி.